பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியா ஒரு வார்த்தையை சொல்றாரு. நியாயாதிபதிகள் 6:1 வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் மீதியான் கையில உங்களை ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு ஏன் பிரச்சனை கைகளில், பாடுகள் கைகளில், மீதியான் கைகளில், மற்றவங்க கைகளில் கையேந்தும்படியாய் சில காரியங்கள் செய்ய முடியும் ஆண்டவர் ஏன் தெரியுமா வைக்கிறாரு? நம்ம கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறோமா, மோசமான காரியத்தை செய்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு பாருங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக நடிக்கிறீங்க. வீட்டுக்கு வரும்பொழுது, கணவரோடு பேசும்பொழுது, மனைவியோடு பேசும்பொழுது, பிள்ளைகளோடு பேசும்பொழுது, மற்ற காரியத்தை பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பொல்லாதவைகளாக இருக்கிறது. பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி யாரை ஏமாற்றலாம், அதிக பணத்துக்கு எப்படி விற்கலாம், இதை எப்படி கரப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு தேவ சமூகத்தில் நிறைய காணிக்கை கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே இதே மாதிரி அதிகமாக பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறோம். பாருங்களேன், அனனியா சப்ரால் 2 பேரும் தேவ சமூகத்தில் சொத்தெல்லாம் வித்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்க சொல்லியிருக்கலாம், எங்களால் சொத்தை வித்து கொடுக்க முடியாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விலகி போயிருக்கலாம். ஆனால் விற்கிற மாதிரி வித்து அதில் ஒரு பங்கை வஞ்சித்து அவங்க போய் அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. பொய் சொல்றான், இவ்வளவுதானா வித்து அப்படின்னு கேட்டால் ஆமான்னு பொய் சொல்றான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் துணிஞ்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று அனனியா சப்ரால் ஸ்பாட்ல செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு கிருபை கொஞ்சம் கூடிவே இருக்கு. இன்னைக்கு மகிமை உங்க மேல கூடி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கிருபையை கர்த்தர் அதிகமாக கொடுத்திருக்கிறாரு. மரணத்தின் வாசல்களை நிறைய அடைச்சு வச்சிருக்கிறார் உங்க பேர்ல. அதனாலதான் நம்மளாம் பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் பொய் சொல்றோம், தேவ சமூகத்தில் ஆகடியம் பண்றோம், தேவ சமூகத்தில் சம்பந்தம் இல்லாத பேசுறோம், தேவ சமூகத்தில் நம்ம இஷ்டப்படி பேசுறோம், வாயில வந்தபடி உருட்டுறோம், பொய் பேசுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பொய் தான் வரும். சில பேரை பார்க்கும் பொழுது நான் யாரு தெரியுமா, நான் அப்படிலாம் செஞ்சேன், நான் இப்படிலாம் செஞ்சேன், தன்னை பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறாரு. பொல்லாப்பானதை பேசுறாங்க, பொல்லாப்பானது ஆண்டருக்கு பிடித்தல்லாத பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் போன் எடுத்து ஆண்டருக்கு பிரியமில்லாத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வேதனைப்படுறாரு தெரியுமா? அதனாலதான் உன் குடும்பம் ஒருவேளை மீதியான் கையிலாகிய பிசாசின் கையில இருக்கு. சகோதரியே, மீதியான் கையிலிருந்து உன் குடும்பம் மீட்கப்படணுமா? நீ பலன் கொண்டு திடமனதா இரு. இதுவரைக்கும் ஒருவேளை நீ மீதியான் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மீதியான் கையிலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன், மீதியான் கைகளிலிருந்து நான் பிடுங்கி எடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நான் உன்னை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை பலப்படுத்த வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ பொல்லாப்பானதை விட்டு வெளியே வருவியா? சில தவறான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. சிகரெட் பிடிக்கிறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, பாக்கு வைக்கிறீங்க, சில மோசமான சில சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் கொஞ்சம் சிக்கியிருக்கீங்க. வெளியில் தெரியாது. நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இச்சையான சில காரியங்களை பேசி உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிறீங்க. மோசமான சில காரியங்களில் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பல்ல இருக்கு. ஆண்டவர் சொல்றார், என் பார்வைக்கு நீ பொல்லாப்பானதை செய்கிறாய் மகளே, மகனே. இன்னைக்கு நீ மனம் திருப்பு, மீதியான் கையிலிருந்து நான் உன்னைய விடுதலை செய்வேன்னு சொல்றார். பல வருஷம்
மீதியான் கைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, மீடியாங்கிற கையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பல வருஷம் சில கீழ்ப்படியாமையின் கைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதுனால உங்களால் ஒழுங்காக ஜோம் பண்ண முடியல, ஒழுங்காக பைபிள் வாசிக்க முடியல, ஒழுங்காக தேவனோடு நிலைப்பற்றி நிற்க முடியல. பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பேரில் இறங்குறேன்னு சொல்கிறாரு. நீ பொல்லாப்பை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மீதியான் கையிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறார். மீதியான் உங்களுடைய எல்லா காரியத்தையும் பிடுங்கி வைத்திருக்கிறான், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் தடுத்து வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் உனக்கு கொடுப்பேன். நீ கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை மட்டும் செய், மற்றவங்க பார்வைக்கு இல்லை, மனுஷன் பார்வைக்கு யோக்கியமானதை செய்யாதீங்க, கர்த்தர் பார்வைக்கு நலமானதை செய்யுங்க. இந்த விஷயத்துல விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு மகிமையின் பலத்தை இன்னைக்கு கொடுப்பேன்னு இயேசுப்பா சொல்றாரு. இவைகள்லாம் விட்டு வெளியே வர இன்னைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.